ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பூரி மசால். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கை வேக போட்டு மசிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கடலை மாவு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தேவையான போது தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போ கடுகுளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வதக்கிட்டு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு வச்சுருக்கோம்ல, இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச கடலை மாவை ஊற்றிக்கலாம். கடலை மாவு ஊற்றினா தண்ணி சேர்த்துக்கணும், கட்டி ஆகிடும். அப்படியும் தண்ணி நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் நல்லா கொலன்னு திக்காக வரும் குருமா. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், குருமா பார்க்க அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு பார்த்துட்டு கத்தலாட்டி சேர்த்துக்காங்க. மூடி வச்சிடலாம். அப்பப்போ கடலை மாவு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து இப்படி கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது வச்சுருக்கேன்.